நம்ப முடியாத சில விஷயங்கள் அப்படின்றது எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அது ஒரு ஹாரர் அப்படின்றது ஒரு ஃபேண்டஸியாக இருந்தாலும், ஒரு பேய் படம் அப்படின்றது ஃபேண்டஸியாக இருந்தாலும், ஒரு நம்பக்கூடிய சில விஷயங்களை வச்சு தான் ஒரு கதையை ட்ரைவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைப்பேன். அப்படி எனக்கு யோசிக்கும்போது, எல்லாருமே படங்கள் வந்து எனக்கு புக்ஸும், டாக்குமெண்ட்ரீஸ் அப்படின்றது தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து அதிகமாக யூஸ் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். அது உண்மைக்கு அருங்காமையில இருந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயத்த. ஸோ அப்படி தான் இந்த படத்தில் வந்து நான் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு உண்மை சம்பவம் இருக்கா? இல்லை, உண்மையிலே பல விஷயங்கள் சேர்ந்த ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, உண்மை எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, உண்மை எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கதையாக பண்ணது தான் இது ஒரு பாயிண்டில். சார் அறிவன் சார், பேய் பிசாசுனாலே இங்கே பொதுவாக நிசப்தமான ஏரியாவில் தான் அதிகம் சவுண்ட் அடிக்கும். நீங்கள் சத்தம் பேர் வச்சுருக்கீங்களே, தமன் இருக்கிறதுனால வச்சுட்டீங்களோ? இல்லை இல்லை, தமன் அப்படின்றது ஒரு மியூசிக்கான விஷயம். சப்தம் அப்படின்போது ஏன்னா ஒரு ஒரு இடி இடிக்குதுன்னு வைங்க, நமக்கு ஒரு பயம் வருது இல்லை. திடீர்னு வந்து யாராவது நீங்கள் தனி ரூமில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கதவு படாதுன்னு எதுவுமே இல்லாமல் சாத்தும் போது ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குல்ல, அந்த ஒரு பயம்தான் இந்த படத்தில் வந்து ஒரு சத்தத்தை வச்சு நான் பண்ணியிருக்கேன் ஒரு பாயிண்டில்.